குட் மார்னிங் மக்களே. வா, செம்ம குளிர். ஸோ நேற்று நம்ம பாபாஜி கேவிலேருந்து பிரியா விடை பெற்று இப்போ பாத்தால் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன். இங்கே வந்து இட்ஸ் லைக் நியர்லி ஜீரோ டு -5 இருக்குது டெம்பரேச்சரு. இங்கே வந்து பாத்தால் புவனேஸ்வரில் ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். இங்கே எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1200 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்கும் பர் டே. பட் நீங்கள் ஜஸ்ட்டு தேடினா போதும். நாங்கள் வந்தோம். பாத்தால் புவனேஸ்வர் சிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கீழே. ஓகே, அதுக்கு முன்னாடியே இங்கே இந்த ஹோம் ஸ்டே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம ரூம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி நேற்றுக்கு ஆக்சுவலி ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு. நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ½ செகண்ட் 30 seconds to 1 minute தான் இருந்துச்சு. வர வழியில் சரியான ஒரு பெரிய லெப்பர்டு வர வழியில் ரோட்டில் அப்படி க்ராஸ் ஆச்சு. நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய ஃபோனில். நான் அதை இப்போ போடுறேன் பாருங்கள். அதை விட முக்கியமாக இது எங்களுடைய ரூம். ஓகே, இது இங்கேருந்து அப்படியே வெளில வந்தோன்னா பால்கனியில் கொஞ்சம் அங்கே பாருங்களேன், செமல மார்னிங் இந்த வியூ வேறு லெவலுக்கு. அந்த வைப்பு வெளில வர அங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த நந்தா தேவி ஓம் பர்வத் பீக்ஸில் அது ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 7 மவுண்டன் தான் இப்போ கண்ணுக்கு தெரியுது. 7ங்க அப்புறம் 8 வச்சுக்கோங்களேன், 9வது அந்த பீக்ஸ் எல்லாம் ஃபுல் பீக்ஸ் அப்படியே அவ்வளோ க்ளோஸில் தெரியுது. எல்லாமே அவ்வளோ செம வியூ சொல்ல வார்த்தையே பத்தாது. அமேசிங்காக இருக்குது. ஹோம் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி டீசென்ட். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த பாத்தால் புவனேஸ்வரன்றது ஒரு நேரோ கேவ். அது அந்த கேவுக்குள்ளே போனோன்னா லாஸ்ட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ அது ஒரு கோவில். அது ஆக்சுவலி இங்கே சிவன் கோவில். இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க அந்த சிவன். ஆப்வியஸ்லி காட் இஸ் கிரேட் ஆல்வேஸ். ஸோ இந்த ஊர் ஃபேமஸ்ஸு ஐகான் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஊருக்கு அந்த கோவில் தான். அது பேரே தான் இந்த ஊருக்குமே இருக்குது, பாத்தால் புவனேஸ்வர் அப்படின்ட்டு. சமயம் இது மார்னிங் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். எனக்கு இது உங்ககிட்ட காமிச்சே ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அமேசிங் வியூ. அது ஃபுல்லாகவே பனிமலை தான். அது ஃபுல்லாகவே அது பாருங்கள். உங்களுக்கு ஒரு குரங்கு தெரியுதா? நேச்சர் தாங்க, சான்ஸே இல்லை. அதாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம ஹிமாலயாஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நான் இந்த வ்ளாகர்ஸ் இதை சொல்லுவாங்க. எனக்கும் அது வந்து அந்த வார்த்தை ரொம்ப உண்மையானது. இன்க்ரெடிபிள் இந்தியா. நம்ம இந்தியாவில் இல்லாதது என்னங்க இருக்குது? செம்ம வியூவில் இது பக்கவாக இருக்குது. அது தலைமை இறங்குறா பார்த்தீங்களா? அங்கேருந்து மேலே அழகாக அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இலையெல்லாம் பிச்சு போட்டு அந்த கிளையில் அப்படியே அதில் உட்காந்துக்கிறாரு. ரூம்லேருந்து வெளில வந்தால் இப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த வியூவெல்லாம் நமக்கு விட்டு போக மனசு வருமா? அமேசிங் வியூஸில். வாவ். மலைகளின் அரவணைப்பில் மனம் அமைதி காண்கிறதே. இயற்கையின் அழகில் ஆத்மா லயிக்கிறதே. வா, வார்த்தையே இல்லை. அவ்வளோ நேச்சர் சான்ஸே இல்லை. இந்த வியூ அனுபவிங்க தயவு செய்து. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, ஆனால் ஹிமாலயாஸ் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்கள் இருக்குது, இதுதான் என்னுடைய ரூம். வெரி டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு டபுள் பெட்டு வித் ஒரு சிங்கிள் பெட்டு.
அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட ப்ரெட்டி டீசென்ட். ஒரு நாள் ஒரு கப்புள் வித் இன்ஃபேக்ட் கிட்ஸோடய சரி வந்தாலுமே இது ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் தங்கி இருந்தது இதுதான். வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி இது எனக்கு இதில் எதுவும் பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ அதுதான் இது. இங்கே இருக்குது பாத்தால் புவனேஸ்வரில் மா பார்வதி ஹோம் ஸ்டே. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்பி நீங்கள் இருக்கலாம். ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டாக கொடுத்தாங்க. ரொம்ப இங்கே இருக்கிற ஃபேமிலி தான் இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஃபுட், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்பி இருக்கலாம். ஸோ இதுதான் சுற்றி வியூ. சான்ஸே கிடையாது. ஸோ இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாத்தால் புவனேஸ்வர் போகிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஜாகேஷ்வர்ன்ட்டு ஒரு இடம். ஜாகேஷ்வர், அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு கசார் தேவி டெம்பிள் வந்தோம். பட் என்னென்னா அங்கே நிறைய குரங்கு பயங்கர ரொம்ப ரஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க என்ன பேஸ் பண்ணாங்கன்னா, கேமராலாம் கூட வெளியில் எடுக்காதீங்க. அந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இதுக்குன்னா நம்ம விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, விவேகானந்தர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பெனன்ஸ் அந்த இடத்துல தான் இருந்தாராம். அந்த ஸ்ட்ராங் பெனன்ஸ் இருந்து அங்கே அவருக்கு கிட்டத்தட்ட அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பிரகாரம் சொல்கிறேன், அங்கே அவருக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, தலைவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஹை பெனன்ஸில் இருந்தபொழுது ஒரு லெவலுக்கு மீறி அவை கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் ஆக ஆரம்பித்தார். இந்த பவர் நம்ம மட்டும் வச்சுக்கக்கூடாது, சொசைட்டிக்கும் அதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், கஷ்டப்படுற ஹியூமன்ஸை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அங்கேருந்து தான் அவருடைய ஆன்மீக பயணம் கூட கலந்த சமூக சேவைன்ற பயணமும் அவருக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் கோவில். அங்கே கசார் தேவி அம்மன், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஹெஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல இடம் பேர் மறந்துட்டேனே, ஸ்டோன் ஹெஞ்ச் ஒன்று, ஏதோ ஒரு இடம், நான் மறந்துட்டேன். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன், இருந்தேன் அதில் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு, அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 இடம், அதில் கசார் தேவி ஒரு இடம். இது என்னென்னா, இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகம். ஸோ அங்கே நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக கிடைக்கும். சூப்பர். ஆக்சுவலாக கசார் ஏற்கனவே நான் வந்திருக்கேன் சின்ன வயசில், அப்பாவோட வந்து அங்கே அதுக்கு பக்கத்துலேயே கசார் ஜங்கல் ரிசார்ட். என் லைஃப்பில் ஒரு 3 ரிசார்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த ரிசார்ட்ஸில், ரொம்ப கம்ஃபர்டபுளான ரிசார்ட்ஸ். ஒன்று வந்து இங்கே இருக்கிற அந்த கசார் ஜங்கல் ரிசார்ட், 2வது மூணாரில் வந்து டீ கவுண்டி இன்டர்நேஷ்னல் அது, அதுக்கப்புறம் அந்தமான்ஸில் பார்த்திங்கன்னா ஹேவ்லாக்கில் டால்ஃபின் பீச் ரிசார்ட்னு ஒன்று இருந்துச்சு. இது எல்லாமே என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ரிசார்ட்ஸ். ஏன் அப்படின்னா அங்கே அவ்வளோ மெமரிஸ் எனக்கு இருக்குது. அப்பா அம்மா ஃபேமிலியோடு நான் ட்ராவல் பண்ணினது, அந்த ரிசார்ட்ஸோடைய கம்ஃபர்ட், அந்த பிளேஸோடைய ஆம்பியன்ஸ், என்விரான்மெண்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் குறிப்பிட்டு இந்த 3 வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அப்படி பார்க்கும்பொழுது இப்போது இந்த ஹோம் ஸ்டே சிம்பிளாக இருந்தாலும் இது என்னுடைய ஒன் அமாங் தி ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. வெரி சினிக் பிளேஸ். ஸோ ஆக இன்றைக்கி தான் பிளான். ஸோ ஜாகேஷ்வர் போகிறோம், பாத்தால் புவனேஸ்வர் பார்க்குறோம், அப்புறம் ஜாகேஷ்வர் போகிறோம். அங்கே இருந்து கஞ்சி தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், நைட்டு இந்த கஞ்சி தாமில் தான் தங்க போகிறோம். நாளைக்கு அங்கேருந்து நம்ம நைனிடால் போகிறோம். ஸோ நைனிடாலோட இந்த ட்ரிப்பு வந்துட்டு நமக்கு முடியுது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் மீ. நான் எப்பவும் சொல்கிறேன் அதே தாரக மந்திரம் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை, பட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நான் அந்த வேன் ஆலன் பெல்ட், அது பேர் வேன் ஆலன் பெல்ட். ஓகே, நாசா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்டோன் ஹெஞ்சு, 2வது வந்து மச்சு பிச்சு, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மச்சு பிச்சு 2வது. 3வது நம்ம இந்தியாவில் உத்தராகண்டில் இருக்கிற இந்த கசார் தேவி டெம்பிள். இந்த 3 ஸ்பாட்லேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜியோ ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நாசாவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அங்கே நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்ச இடம். ஸோ இதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மிஸ் பண்ணாமல் ஸ்டோன் ஹெஞ்ச், மச்சு பிச்சு போங்க, பட் நம்ம கசார் தேவி அந்த ஸ்பாட்டையும் விட்டுடாது. ஆல்வேஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்,
அவர் இந்தியா இஸ் த பெஸ்ட். இப்போ பார்த்தால் புவனேஸ்வர் வந்தாச்சு. ஆக்சுவலி பியூட்டி என்ன தெரியுமா, நம்மளுடைய ஸ்டே அதுதான் ஐயா. அங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரோடு அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு வந்துட்டோன்னா இதோ இருக்குது அந்த என்ட்ரன்ஸ், அந்த ஆர்ச் தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த என்ட்ரன்ஸ் தான். ஸோ இப்போது அங்கே ஒரு கேவு, அந்த கேவுக்குள்ளே அப்படியே நேராக போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். நான் வந்து செம்ம பிளேஸ் இது ஆக்சுவலி. நான் அந்த உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா கேமில், லெஃப்ட் சைடில் நந்தா தேவி, ஓம் பர்வத், த்ரிஷூல் பர்வத், இது 3 இங்கே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டைரக்ட் வியூ செம்ம குளிர்ப்பா. லிட்டரலாக 0 to -5 நடுங்கிட்டோம். போகுது அதோ பாருங்க. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அதோ தெரியுது இல்லையா ஸ்ட்ரைட்டாக, அது வந்து நந்தாதேவி பீக். சாரி, அது வந்து ஓம் பர்வத். இதுக்கு பக்கத்தில் சென்டரில் இருக்கிறது நந்தாதேவி ஹைட்டு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஷார்ப்பாக, செம்ம ஷார்ப். அது இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அது வந்து த்ரிஷூல் பர்வத். ஸோ நம்ம தங்கியிருந்த ஸ்டேலேருந்து தெரிஞ்ச மலை சிகரங்கள் இதுதான். நைஸ் ஃபுட். நான் அந்த ஹோம் ஸ்டே நான் தங்கியிருந்ததோடைய பிக்கு நான் உங்களுக்கு அதாவது அந்த மொபைல் நம்பரோடு இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் அங்கே தங்கலாம், நம்பி தங்கலாம். நல்ல ஃபேமிலி, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஃபுட்டு, ஒர்த். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, ரூமுமே நல்ல ஸ்பேஷியஸு. நான் தங்கியிருந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்டு வித் ஒரு சிங்கிள் பெட்டு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு இருந்துச்சு. அண்ட் வெரி நீட், சுத்தமாக இருந்தது. மஸா ஆகையா. இங்கே ஒரு வழி போகுது. இல்லை, அது ஏதோ அங்கே இருக்கிற வீட்டுக்கு போகுது. ஓ, மியூசியமா அங்கே கீழே இப்படி போடும். கோல்டு ரொம்ப அப்படியே ப்ரிக்கிங் கோல்டுலாம் இல்லை எனக்கு. நான் ஜென்ரலாகவே நிறைய நாள் கோல்டு தாங்குவேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் கோல்டு தாங்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது அதிகமாக தான் தெரியும். பாத்தால் புவனேஸ்வருடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது மான்யூமெண்ட் சைட் தெரியுதா உங்களுக்கு? ஓம் நம சிவாய். என்ன, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் கோப்ரோவுடைய எல்இடியை கொண்டு வர மறந்துட்டேன். என்னன்னா ஒரு வீடியோக்கும் ஒவ்வொருத்தன் மறந்துட்டேன்னு அதிங்க போக போக தான் பழகும் எனக்கும். யா, ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களை காட்டும் பொழுது என்னுடைய மொபைல் ஃபோனுடைய லைட் வச்சு தான் காட்டணும். அது எந்த அளவுக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, ஷூ ஸ்டாண்டிங்க, ஷூ விட்டுட்டு நான் உள்ளே போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நேபாள்கார குர்கா கரெக்டாக சோழி பார்த்தாங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் இங்கே வந்தேன். இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், பர்மிஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஃபில்மிங், வீடியோகிராஃபி சார்ஜ். அந்த வீடியோகிராஃபி சார்ஜும் அழிச்சிட்டானுங்க. இப்போ உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். காலையிலேயே சம்பவமா. சாரி மக்களே, உள்ளே எடுக்க அலௌட் இல்லை. ஆக்சுவலி இந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் இங்கே வீடியோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா டெஹ்ராடூனில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் வீடியோ வந்து எடுக்க முடியும். பட் இது சம் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள ஒரு 90 feet டெப்த்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 82 steps இருக்குது.
இதில் பியூட்டி என்னென்னா அட் அ டைம் ஒன்று யாராவது ஒருத்தர் தான் இறங்க முடியும் இல்லை ஏற முடியும். 2 பேரெல்லாம் அங்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி கேப்பே அவ்வளோ ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கே. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு லைம்ஸ்டோன் கேவ். நான் வந்து இதுக்கு முன்னாடி சத்தீஸ்கரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜக்தல்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த மாதிரி நான் கேவ்ஸ்குள்ளே ஒரு தடவை நான் போயிருக்கேன். ஆனால் அதில் கூட பேசேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். வேறஸ் இது வந்து நீங்கள் இறங்கும் போது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காலை வச்சு நீங்கள் இறங்கிடுவீங்க. ரைட்டில் வந்து செயின் வச்சுருப்பாங்க, நல்லா ஹார்டான சங்கிலி, அதை பிடிச்சிட்டு இறங்கிடலாம். ஆனால் நீங்கள் ஏறும்பொழுது லிட்ரலாக தவழ்ந்து தான் ஏறணும், நடக்க முடியாது எதுவுமே. அப்படியே நீங்கள் தவழ்ந்து தான் கிட்டத்தட்ட அந்த 90 ஃபீட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணணும். அதுக்கு கீழே போனீங்கன்னா அப்படியே அந்த பேசேஜுக்கு கீழே நீங்கள் போகும்போது ஃபுல் பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பேசேஜஸ் உள்ளே போகுது. இது வந்து நிறைய ஹிஸ்ட்ரி, மித்தலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு இடம். ஸோ உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த லைம் ஸ்டோன்ஸில் வந்துட்டு இந்த ஆதிசேஷனுடைய தலை மாதிரிலாம் இருக்குது. அது வந்து இந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கனெக்டட் டு ராமாயணா, மகாபாரதா அந்த டைம் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. உள்ளே போய் அதே மாதிரி இல்லை ஸ்பெஷாலிட்டி, நம்ம இந்த 4 தாம் சொல்கிறோம்ல, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த 4 கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் இந்த பாத்தாள் புவனேஸ்வர் கேவுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். எஸ், நேச்சுரலாகவே அங்கே ஒரு லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் லிங்கம் மாதிரி எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே பத்ரிநாத் தாமுடைய அங்கே வந்துட்டு நீங்கள் பத்ரிநாத் தாமில் ஆப்வியஸ்லி அங்கே விஷ்ணு டெம்பிள் அது. பட் கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். அந்த குண்டு கிட்டக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் இருப்பார், ஆதிசங்கரர் வந்து ப்ரேயர் பண்ணினார் சிவலிங்கம். ஸோ அதே மாதிரி லிங்கம் இங்கே இருக்குது. லைக்வைஸ் கங்கோத்ரி அண்ட் யமுனோத்ரி. ஸோ இந்த 4 தாமையுமே நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் அந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது நிறைய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். ஸோ நீங்கள் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பாத்தாள் புவனேஸ்வர் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு சைட் இது. ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான சைட்டு. உள்ளே போனீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இங்கேயே வெளியில் வந்து இப்போ நான் இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நியர்லி 5 டிகிரி செல்சியஸ். உள்ளே போனீங்கன்னா இதை விட இன்னும் கம்மியாக போயிடுது. ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்னீங்க, ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு நான் அதை லைவாக காட்ட முடியல. பட் அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாகவே நேச்சுரலாக இருக்கிற இடத்த அப்படியே விடுறது நல்லது. கமர்ஷியல் ஆக்க அதில் நிறைய டிசாஸ்டர் தான், மனுஷன் வந்து கெடுத்துருவான் அந்த இடத்துக்கு. ஸோ ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னென்னா இங்கே வந்து ஆதிசங்கரர் வந்து இங்கே ஹிமாலயஸில் ஆப்வியஸ்லி அவர் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி நம்மளுடைய எப்படி சொல்கிறது, ஓகே மத அரசியல்ன்றுவாங்க. உடனே நான் வந்து ஹிஸ்ட்ரியை சொன்னால் அதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க, அது நமக்கு வேண்டாம். ஓகே, ஆதிசங்கரர் வந்து இங்கே வந்து கீழே வந்து ஒரு சிவலிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு காப்பர் இது 5th century அப்போ போட்ட அந்த காப்பர் கவசம் வந்து இன்னமும் அங்கே கீழே இருக்குது. சச் அ ஹிஸ்டாரிக் பிளேஸ், மித்தலாஜிக்கல் பிளேஸ். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2-3 பேசேஜ் காமிச்சாங்க. அது வந்து டில் நம்மளுடைய ராமேஸ்வரம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது ஒன்று. இன்னொன்று வந்து கைலாஷ் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அந்த கைலாஷ் வழியான்றது இப்போ நீங்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஆஃப்டர் மகாபாரதா பார்த்திங்கன்னா அவங்க சால்வேஷனுக்காக, அதாவது முக்திக்காக கைலாய மலையை நோக்கி பயணிப்பாங்க. அதில் வந்து தர்மர் தவிர, யுதிஷ்டிரர் தவிர, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 4 பேருமே வந்து பத்ரிநாத்லேயே அவங்களுக்கு வந்துட்டு முக்தி அடைஞ்சிடுவாங்க. வேறஸ் தர்மர் மட்டும் அங்கே ஆக மாட்டார். அவர் இந்த குகைக்குள்ளே ஒரு பேசேஜ் காமிச்சாங்க. அந்த பேசேஜ் வழியாக தான் கைலாஷ் போய் அவருக்கு கைலாஷில் அங்கே முக்தி கிடச்சிது. அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை முடிஞ்சால் நான் அது சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு, ஏன்னா நான் ஒரு தடவை பத்ரிநாத் போகும்போது மனா அப்படின்ற வில்லேஜ் போனேன், அங்கே வந்து அந்த கதையை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி நம்ம மறுபடியும் அங்கே நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது நிச்சயமாக அதனுடைய கதையை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்னா அப்புறம் அப்போது வந்துட்டு அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஸோ அதனால் மகாபாரதா டைம்ஸ், ராமாயணா டைம்ஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக் சைட் இது. இதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு வித் ஆர்மி கண்ட்ரோலோட அவங்க வந்து இங்கே அதை சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக. இந்த பாத்தாள் புவனேஸ்வர் இந்த இடமே சரி சூப்பராக இருந்துச்சு, அமைதியான ஒரு இடம். நான் இப்போ ரிட்டன் நம்ம போகும்பொழுது நான் அந்த ரைட் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பீக்ஸ் நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து காமிச்சேன். பட் வரும்பொழுது ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து இங்கே ஃபாஸ்ட்டாக இங்கே கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் போகும்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள், அமேசிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கே இருந்து
ட்ராவல் பண்ணி ஜாகேஷ்வர் போகிறோம். நம்ம அந்த வியூ பாயிண்ட் நான் சொன்னேன்ல, அங்கே வந்துட்டோம். நம்ம வரவே என் கையிலேருந்து பிடுங்காமல் இருக்கணும், பயமாக இருக்காது தான். இங்கே இருக்கிறவெல்லாம் டெரராக இருக்கானுங்க. அதனால் நான் கிட்ட வரும்பொழுது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடப்பேனா. அவன் என்னை ஒன்றும் பண்ணாமல் உங்களுக்கு அப்பாடா நான் வந்துட்டான். பார்க்குறானே. ஐயோ இவன் வேற ரொம்ப கோவக்காரன்னு அர்த்தம் போல இருக்கு. ஐயோ பார்க்குறான். தப்பிச்சிட்டேன். இங்க ஒருத்தன் பாருங்க. ஐயோ காண்டா பார்க்குறான். அம்மாடி எத்தா தண்டி. எனக்கு பேசிக்கலாகவே அனிமல்ஸில் எனக்கு எல்லா மனுஷனை தவிர எல்லாமே உயிர்களும் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த மங்கி, எஸ்பெஷலி நம்ம இந்தியன் மங்கி, இந்த நடுவகுடு எடுத்த மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த குரங்கும் எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை, யானையை கட்டி புஷ்னு ஒரு நாள் தூங்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி எனக்கு யானை, குரங்கு, புலி அண்ட் ஆம்பளை சிங்கம், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபுல் அடல்ட் க்ரோன் லைன் இருக்கும்ல, ஃபுல்லாக அந்த மேனோட செமையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. இன்ஃபேக்ட் நான் ஹேர் கலரே நான் பண்ணதில்லை என் லைஃப்பில். பட் நான் ஒரே ஒரு ட்ரிப், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஒரு தடவை போகும்பொழுது, இப்போ ரீசெண்டாக தான் லைஃப்பில் இன் சென்ஸ் ஹேர் கலருக்கு சொல்கிறார். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு ஆசை வந்தது, அதனால் பண்ணினேன். இங்கே இன்னொருத்தர் உட்காரா இருப்பாங்க, அங்கேருந்து ரெடியாக பார்க்குறான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏதோ லாரி பாப்புன்னு நினச்சி பிடுங்காம இருந்தா சரி. ஸோ அப்போது நான் அந்த ஹேர் கலர் பண்ணியது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்தோடைய அந்த மீன் மாதிரி இருக்கணுன்ட்டு தான் நான் பண்ணினேன். ஓகே, இப்போது பாத்தால் புவனேஸ்வரோட என்ட்ரிக்கு நம்ம வந்தாச்சு. என்ட்ரி பாயிண்ட் அதோ ஸ்டார்ட் பண்ண இடம். நெக்ஸ்ட் உங்களை நான் ஜாகேஷ்வரில் பார்க்குறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த பாத்தால் புவனேஸ்வரில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் ஆக்சுவலி வாங்கணும், சரியா? அதை நான் சொல்லணும் உங்ககிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா கம்பல்சரி கைடு வந்து உங்கள் கூட வருவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கிற அந்த நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ கைடு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 rupees ஸ்டாண்டர்ட். அது நம்ம வேணான்னு சொன்னால் கூட இல்லை அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே அவங்களுடைய பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன், கமர்ஷியல், அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ 150 rupees கைட். பர் ஹெட்டுக்கு வந்து 30 rupees. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேமரா, மொபைல்ஸு, இந்த மாதிரி கேமரா ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு 20 rupees. ஸோ நான் வந்து 230 rupees பே பண்ணேன். அதுக்கு ஸ்ப்ளிட் அப் இது தான். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆப்வியஸ்லி அந்த கேவோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அன்னெசரியாக என்ன பொறுத்து ஓகே 20 rupees தான், அது ஒரு மேட்டர். ஏன்னா அது நம்ம கேவ் வரைக்கும் வர வழியில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த ஸ்பாட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கேமராஸ் அதெல்லாம் ஏன் கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு அங்கே வந்து சேஃப் லாக்கர்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ சேஃப்டி கன்சர்ன் சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து ப்ராப்ளம் கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு இந்த உத்தராகண்ட் ஃபுல்லாகவே சரி, எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக, லைக் வெரி ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம நேரம்ன்றது சொல்ல முடியாது, எப்போ எப்படி ஒர்க் ஆகுன்றது. அதனால் மேபி இப்போ ஒரு குரூப்பாக வரீங்கன்னா ஒரு ஃபோன் கொண்டு வாங்க, சொதடுங்க இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னா. மற்றபடி ப்ரொஃபஷனல் கேமராஸோ இல்லை அந்த மாதிரி கேட்ஜெட்ஸோ கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் அனாவசியமானது. ஸோ இதுதான். ஓகே, இந்த ஸ்ப்ளிட்டப் மைண்டில் வச்சுக்கோங்க. 150 கைடு, பர் ஹெட் 30 rupees, கேட்ஜெட்ஸ்க்கு 20 rupees. இதுதான் அங்கே இருக்கிறது. ஓகே, ஃபைனலி நம்ம ஜாகேஷ்வர் வந்தாச்சு. இப்போது இது ஆக்சுவலி ஒரு இதுவும் ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் இது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம இந்த 12 ஜோதிர்லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் இந்த கோவிலும் ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கோவிலில் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த வழியாக நம்ம அப்படியே கைலாஷ் மான்சரோவரும் நம்ம போக முடியுது.
இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 125 டெம்பிள்ஸ் இருக்கான், வேரியஸ் சைஸு ஷேப்ஸு. அதில் வந்து 7th செஞ்சுரியிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் உங்களுக்கு நிறைய கோவில்கள் இந்த மாதிரி இருக்கான். ஸோ இதோடைய ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஒரு கல்வெட்டில் இருக்குது. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கல்வெட்டு. அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே தான், ஆப்வியஸ்லி கர்ப்பகிரகத்துக்குள்ளே எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டேன். வெளியிலேருந்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம கோல்டு ஆஸ் யூஷுவல் இந்த பிளேஸு. ரொம்ப செனிக்காக இருக்குது. வாங்க போகலாம். இங்கே வந்து சிவன் வந்து மிருத்யுஞ்சயன் அப்படிங்கிற நேமில் இருக்கார். என்னுடைய இன்னொரு பேர் அது. இங்கே பாருங்க, தலைவன் இன்னனே தெரியாமல் இங்கேருந்து ஷார்ப்பாக பார்க்குறாங்க, பயமாக இருக்குது. அதுதான் கேமராவை தூக்கிடுவானோன்ட்டு. ஒரு ஜம்ப் பட்டான் பார்த்துக்கலாம். Itu jadi napi. Bawa ni. Ada ubo ikat kek. Oh, pai kira nak ubo itu. இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. லைக் ஃபுல்லாக இந்த நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் சொல்லுவாங்கள்ல, இந்த கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பசில் பிளாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் இந்த ஆர்கிடெக்சரும் பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. பெரிய கோவில் தான், ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வர. ரைட், சரி சில்லுன்னு இருக்கு. இந்த சைடு வந்தாலே ஆக்சுவலி நான் பாகேஷ்வர்லேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 62 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த 62 கிலோமீட்டர்ஸில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்தான் குளிர்னா அப்படியே விரைக்கிற குளிர், லிட்டரலாக விரைக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மிருத்யுஞ்சயரை பார்த்துட்டு வணங்கிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அதுதான் மரியாதை. உள்ளே இப்போ தான் போயிட்டு மிருத்யுஞ்சய பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலி இங்கே நான் அந்த சொன்னாலே 125 குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னுட்டு, இங்கே இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே கோபுரமாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி டோட்டலாக இந்த கோவிலுக்குள்ளே 125 இருக்குது. என்னென்னா ஒரு ஸ்தலத்துலேயும் சிவலிங்கம் அங்கே சுவாமி வந்து எப்படி இருப்பாரோ அதை இங்கே டெபிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 125 ஸ்தலத்துடைய சிவலிங்கமும் அந்த மூலவர் எப்படி இருப்பாரோ இங்கே அந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. செம பிளேஸ். இதுவும் நல்லா நேச்சுரஸ்டிக்காக இருக்க. சுற்றி உள்ளே வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்க மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல சுவாமி வந்துட்டு செம்மையாக இருந்தார். உள்ளே அப்படியே மெஜஸ்டிக் டு தி கோர் அப்படி. ஓ, அங்கே போயிட்டு வேறு பாசிட்டிவாக நல்ல வைப்ஸ் கிடச்சிது. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் சைட், இதுவும் மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து ஜோதிர்லிங் ஜாகேஷ்வர் மந்திர். ஸோ இந்த 125 இந்த ஜாகேஷ்வரில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஒரு இதையும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ளே போகிறேன். ஸோ நான் வீடியோ இங்கே கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிஹி பிரம்மரோத்பதி பிரம்மாவே அசுஸ்ய ஆஷிப ஓமே ஹர பிரம்மி ஹனானுதி ஹதராசி. வா, செம்ம தர்ஷன். இங்கேயும் உள்ளே உட்கார வச்சு நல்லா ப்ரேயர் பண்ண வச்சாங்க.
இப்போது இந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்தோம்னா இப்போ பாருங்க செம்மையாக இருக்கு. இந்த ரிவர் கோமுருகன்னு நினைக்கிறேன். எஸ் அதுதான் இருக்குது. ஃபார்ச்சுனேட் பா நிறைய ஐஸ் மாதிரி இருக்கு. அப்படியே காலெலாம் விரைச்சிக்குது லிட்ரலாக. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நமக்கு சொரணே இல்லை, சென்சஸே இல்லை காலில், அப்படி இருக்குது. நம்ம மக்களை ஒரு இடத்த பொல்யூட் ஆத்துறது எப்படின்னு நம்ம ஆளுங்களை தான் கேட்கலாம். பேக் அவ்வளோ நல்ல வைப் இருக்கிற இடத்த போயிட்டு காலை கொடுமடா கதிரவா. ஸோ இதாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப பழமையான கோவில். ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 125 கோவில். ஐ திங்க் இங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோபுரத்துக்குள்ளேயோ ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே டோட்டலாக 125. இது வந்து நந்தாதேவி நவதுர்கை. இங்கே தான் உள்ளே போய் அபிஷேகம் பண்ணினோம். ஸோ அபிஷேகம் முடிச்சுட்டு வந்து கால் அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும் போல் இருக்குது. ஃப்ராஸ்ட் பைட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும் போல் இருக்குது. சி வாவ், கேதார்நாத் போகணுன்னு நினச்சேன். இப்போ ஆமாம், இது இங்கே இருக்கிறது கேதார்நாத் லிங்கம் தான் இப்போ வருது இந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ தான் அந்த கேதார்நாத் ஷ்ரைன்குள்ளேருந்து வந்தேன். மெயின் கேதார்நாத் டிபிக்ஷன் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இந்த மரம் பாருங்களேன். 2 மரம் அப்படியே ஒரே மரமாக ஒட்டி வளர்ந்துருக்கு. இது வந்து இங்கே இவங்க சிவன் பார்வதி இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் ஓகே, ஷூ போட்டே ஆகணும். கால் அப்படியே வெடிச்சிரும் போல் இருக்குது லிட்ரலாக, அப்படி இருக்குது சில்னஸ். ஸோ இதுதான் இந்த ஜாகேஷ்வர் ஷ்ரைனுடைய ஸ்பெஷாலிட்டி. லைக் கிட்டவே சொன்ன மாதிரி 125 சிவா டெம்பிள்ஸோடைய டெபிக்ஷன் இங்கே ஒரே கோவிலில் நீங்கள் பார்க்க முடியும். 2வது இங்கே இருக்கிற சிவனும், அதாவது ஜாகேஷ்வர் மகாதேவ், அவரும் வந்துட்டு 1 ஆஃப் தி 12 ஜோதிர்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவனுடைய தக் லைஃப்பை பாருங்களேன். குண்டத்துக்குள்ளே நின்று எடுத்து சாப்பிட்றது அவரு. ஏண்டா சுடலையாடா உனக்கு? வேற லெவலுங்க, வேற லெவல். பரவாயில்ல, எதுவும் பண்ணாமல் நம்மளை கம்னு வீடியோ இருக்கு விட்றாரு, அதுவே பெரிய விஷயம். சரி ஓடிட்டா. இதுக்கு மேலே நமக்கு ஏன் மக்களே, நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. ஆக்சுவலி இப்போ இங்கே டக்குன்னு இருட்டிடுச்சு இல்லையா, இப்போவே டைம் வந்துட்டு 6. ஸோ நம்ம டிரைவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து நம்ம கஞ்சிதாம் போகணுன்னா குறைஞ்சது 5-6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இன்றைக்கி ராணிக்கேத்தில் போய் நம்ம தங்க போகிறோம். நைட்டு ராணிக்கேத்தில் தங்கிட்டு நாளைக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி கஞ்சிதாம் போயிட்டு அதுக்கப்புறம் நைனிடால் போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம், எப்போ போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நடிகனின் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் மீ. ஆஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரோட டைலாக் தான். ஆண்டவ இருக்கா, your God is as powerful as your faith in him. Believe in that. Peace.